வணக்கம் தீபிகா. மதுபானங்கள் வழங்கியது தொடர்பாக தமிழகம் முழுவதும் பாத்தீங்கன்னா சுமார் 41 இடங்களில் இன்று காலை முதல் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கரூரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது உதவியாளர் உள்ளிட்ட 6 இடங்களிலும் சோதனை நடைபெற்றது. அதேபோல் புதுக்கோட்டையிலும் சோதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பகுதியில் அமைந்துள்ள கர்ணாவூரில் மத்திய முன்னாள் அமைச்சர் TR பாலு அவர்களின் கோல்டன் வாட்ச் என்ற நிறுவனம் மதுபானங்களை தயாரித்து தமிழக அரசிற்கு வழங்கி வருகிறது. இந்த கடந்த 5 ஆண்டுகளில் தமிழக அரசிற்கு மதுபானங்கள் வழங்கியது தொடர்பாக ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். அது குறித்து தற்போது ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு தற்போது லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக கரூர் மற்றும் திருவாரூரில் காலை 8 மணிக்கு துவங்கிய லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தீவிர சோதனை தற்போது வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கர்ணாவூரில் உள்ள கோல்டன் வாட்ச் மதுபான ஆலையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றியதாகவும் அது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ந்து தற்போது இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினரின் சோதனை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருவதால் அப்பகுதியில் சற்று பரபரப்பு நிலை வருகிறது. தீபிகா, TR பாலுவின் மதுபான ஆலைகள் நடந்து வரும் சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தெரிகிறது. இது குறித்து முக்கிய செய்தியாக பார்த்தும் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெய்வின் வழங்கிட கேட்டோம். தகவல்களுக்கு நன்றி ஜெய்வின்.